ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருட்கள் வச்சு சூப்பராக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். ரொம்பவே சாஃப்டான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3 முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முழுசாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையோட கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை பொடி பண்ணும்போது இந்த ஏலக்காவையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது கூடவே 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப திக்கான பால் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் திக்கான பால் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. 1 கப் அளவு 150 ml. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி இந்த முட்டையோட பால் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டேன். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு இது போதும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம கலந்து வச்சுருந்த பால் முட்டை கலவையை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மேலே வச்சு ஒரு மூடி போட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. இது நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வெந்திருக்குன்னு. இதை நம்ம எடுத்துடலாம். ஓரங்களில் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். முஸ்லீம் வீட்டிலலாம் இந்த ரெசிப்பியை அடிக்கடி செய்வாங்க. இப்போ ரம்ஜான் ஸ்பெஷலாக கூட இந்த ரெசிப்பியை செய்வாங்க. நல்ல ஒரு கடம்பு சீம்பால் சாப்பிட்ட டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ரெசிபி இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.